குருவே சரணம். எளிய முறையில் ஆடி கிருத்திகை விரத பூஜையை செய்வது எப்படி? கிழமைகளில் வெள்ளிக்கிழமை விரதமும், நட்சத்திரங்களில் கிருத்திகை விரதமும், திதிகளில் சஷ்டி விரதமும் முருகப்பெருமானுக்கு உரித்தான உயர்ந்த விரதங்களாக சொல்லப்படுகின்றன. இவற்றுள் கிருத்திகை நட்சத்திரத்தில் அனுஷ்டிக்கப்படும் விரதம் மிகவும் சிறப்புமிக்கது. குறிப்பாக ஆடி கிருத்திகை மற்றும் தை கிருத்திகை இரண்டும் விசேஷமான புண்ணிய தினங்களாக போற்றப்படுகின்றன. எப்படி அனுஷ்டிப்பது? வருடம் முழுவதும் வரும் அனைத்து கிருத்திகை தினங்களிலும் இந்த விரதத்தினை மேற்கொள்வது வழக்கம். இருப்பினும் ஆடி அல்லது தை மாதத்தில் அமையும் கிருத்திகையில் விரதத்தினை துவங்குவது மிகவும் சிறப்பானதாக சொல்லப்படுகின்றது. கிருத்திகை தினத்தன்று அதிகாலையில் நீராடி நித்திய அனுஷ்டானங்களை முடித்து தூய்மையான ஆடை அணிந்து மனமும் உடலும் சுத்தமாக இருந்து முருகப்பெருமானை வழிபடுதல் அற்புதமான பலன்களை தந்திடும். இயன்றவர்கள் அன்று முழுவதும் பூரணமாக உபவாசம் இருக்கலாம். இயலாதவர்கள் இரவு நேரத்தில் இறைவனுக்கு நிவேதனம் செய்த பால், பழம் போன்றவற்றை பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளலாம். பகல் நேரத்து உறக்கத்தினை தவிர்ப்பதும் இறை சிந்தனையில் நாளை கழிப்பதும் அவசியம். எப்படி பூஜிப்பது? சுப்பிரமணியரை கலசத்தில் எழுந்தருளச் செய்து பூஜிக்கலாம். இல்லையென்றால் திருவுருவ படத்திற்கு மலர் மாலை சூட்டி அர்ச்சனை செய்து வழிபடலாம். முருகப்பெருமானின் விக்கிரகத்தினை வைத்து வழிபாடு செய்பவர்கள் அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை முதலியவற்றுடன் பூஜிக்கலாம். முருகப்பெருமானின் திருவுருவத்தை விட அவரது வேலுக்கு மிக உயர்ந்த தெய்வீக சக்தி உண்டு. ஆகவே வேலுக்கு தனியாக பூஜை செய்வதும் மிகவும் விசேஷமான பலனை அளித்திடும். சிவபெருமானுக்குரிய பத்திர புஷ்பங்கள் அனைத்தும் முருகப்பெருமானுக்கும் உகந்தவை. குறிப்பாக அரளி, செவ்வரத்தை, செவ்விருட்சி போன்ற செந்நிற மலர்களால் முருகப்பெருமானை அர்ச்சிப்பது விசேஷம். அதேபோல சிவப்பு நிற பட்டு சாற்றுவதும் விசேஷம். நிவேதனமாக பருப்பு பாயசம், சர்க்கரை பொங்கல், உளுந்து வடை, துவரைப்பொடி அன்னம், தினை துள்ளுமா, பஞ்சாமிர்தம் போன்றவற்றில் இயன்றதை சமர்ப்பிக்கலாம். குடும்ப நன்மை, திருமணத்தடை நீக்கம், குழந்தை பேறு போன்ற வேண்டுதல்களுக்காக மாவிளக்கு நேர்ச்சை செய்வதும் சிறப்புடையதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் சிவாலயங்களில் உள்ள சுப்பிரமணியர் சந்நிதியில் நெய் விளக்கேற்றி அர்ச்சனித்து வழிபடுவது பலவிதமான நற்பலன்களை அளிக்கும். எந்தெந்த சோஸ்திரங்களை பாராயணம் செய்யலாம்? பிணிகள் அகல, தீராத நோய்களால் அவதிப்படுபவர்கள் சஷ்டி கவசம், ஷண்முக கவசம் உள்ளிட்ட 6 கவசங்களில் இயன்றவற்றை பாராயணம் செய்யலாம். சர்பதோஷங்கள் அகல, ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் பாராயணம் செய்தாலோ கேட்டாலோ சர்பதோஷங்கள் விலகி திருமணமும் சந்ததி வளமும் சிறப்புறும். முருகப்பெருமானின் பிள்ளை தமிழை பக்தியுடன் ஓதுவதும் குழந்தைகள் நலனுக்கு உகந்தது. பாம்பன் சுவாமிகள் செய்தருளிய விதிநாக பந்தத்தை பாராயணம் செய்வது முட்டுக்கட்டைகளை அகற்றி வாழ்வில் முன்னேற்றத்தினை தந்திடும். எதிர்ப்புகள் நீங்கி பலம் பெருக. ஸ்ரீ ஷண்முக ஷட்கம், ஸ்ரீ சுப்பிரமணிய ஷட்கம், ஸ்ரீ ஸ்கந்த ஷட்கம் ஆகியவற்றை பாராயணம் செய்வதால் எதிர்ப்புகள் அகன்று இல்லத்தில் செல்வ வளம் பெருகும். தீராத இடர்கள் நீங்க திருமுருகாற்றுப்படை பாராயணம் செய்வது பெரும் நிவாரணத்தினை அளித்திடும். மன அமைதி பெற கந்தர் கலிவெண்பா பாராயணம் செய்வது மன சஞ்சலங்களை நீக்கி அமைதியை தரும். குருவருளும் ஞானமும் பெற பழனி திருப்புகழான நாதபிந்து பாடலை தினமும் பக்தியுடன் பாராயணம் செய்வது நல்லது. முருகனுடைய அருள் மட்டும் போதும் என்று சொல்பவர்களுக்கு கந்தர் அனுபூதி தினமும் ஓதிட முருகனுடைய அருள் கிடைக்கும். முக்தி பேறு அடைவதற்கு அருணகிரிநாதர் அருளிய திருத்தல கோவை மற்றும் 6 படை வீடுகளுக்குரிய திருப்புகழ்களை பாராயணம் செய்வதால் 6 படை வீடுகளையும் ஒரே சமயத்தில் தரிசித்த புண்ணியம் கிடைக்கும். மேலும் இயன்றவர்கள் ஆலய வளாகத்தில் அமைதியாக அமர்ந்து கந்த புராணத்தினை படித்தாலோ கேட்டாலோ அல்லது சிந்தித்தபடி இருப்பதாலோ ஜென்மாந்திர புண்ணியம் கிட்டிடும் என்பது பெரியவர்கள் சொல்லி வைத்த வாக்கு. இதற்கும் மேலான புண்ணியம் அரிது என்பது நாம் அறிய வேண்டியது. ஓம் நம சிவாய். குருவே சரணம்.